இட்லி பொடி எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 10 பட்டை வத்தல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 20 கிராம் எள் இருக்குது. அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை தான் எடுத்துக்கணும். காஞ்ச நாட்டு கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பச்சையான கருவேப்பிலை போட்டால் சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ காஞ்ச கருவேப்பிலை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த உளுந்து வந்து நல்லா சவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நம்ம உளுந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மிளகா வத்தலையும் எள்ளையும் சேர்த்தே வந்து வறுத்துடலாம். கருவேப்பிலையை வந்து வறுக்கிற தேவையே கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துட்டா இட்லி பொடி ரெடி. இப்போ அரைச்சி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.